லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பொருள் வாங்குவோமோ அதே மாதிரி இதுலேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஹாய் மக்களே, வெல்கம் டு எஸ்ஆர்பி ஹனிபி ஃபார்ம், இளம்பிள்ளையிலிருந்து. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தேன் பெட்டியில் வந்து 6 ஃப்ரேமும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடில் ஒரு ஃப்ரேமில் இருக்கிறத எடுத்து நம்ம அடை கட் பண்ணி சூப்பர் கொடுக்க போகிறோம். ஸோ சூப்பர் எப்படி கொடுக்கறது அப்படின்றதையும் பார்ப்போம். பாருங்கள், இது 6 அடையுமே ஃபுல்லாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு அடை தான், அது புதுசாக கட்டியிருக்கு. இந்த வீடியோ எடுத்து நம்ம 1 வீக்குக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை அடை கட்டி கொடுக்க போகிறோம். அதிலேருந்து ஒரு அடையை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம். பூச்சிங்க கம்மியாக இருக்கிற மாதிரியும் தேன் அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஒரு அடையை கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த அடையை 4 கட் பண்ணி பாருங்கள், கீத்து போடுற மாதிரி 4 கட் பண்ணிக்கணும். நல்லா கட் பண்ணி அதை அப்படியே சூப்பர் ஃப்ரேமில் வச்சு கொடுக்கணும். ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி எடுத்து வச்சு 4 அடையை இந்த மாதிரி ரப்பர் பேண்டில் வச்சு கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும். கீழ் பக்கமாக அடை வச்சுட்டு மேலே ஃப்ரேம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பருக்கு மட்டும் அப்படி கொடுக்கணும். கீழே ப்ரூட் சாம்பருக்கு வந்து மேலே அடை இருக்கணும், கீழே எம்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் இப்படி கொடுத்துட்டு நம்ம அப்படியே பாக்ஸில் கொண்டு போய் வச்சிட வேண்டியதான். சூப்பர் பாக்ஸ் வச்சு பாருங்கள், அந்த கண்ணாடி பாக்ஸ்லேயே நம்ம வச்சுட்டோம். சூப்பர் பாக்ஸில் எல்லா ஃப்ரேமையும் 4 ஃப்ரேமையும் அப்படியே கொண்டு போய் சூப்பரில் வச்சு விட்டோம் அப்படின்னா சீசன் கிடைக்கும்போது மேலே ஏறி அடை கட்ட ஆரம்பிச்சிருங்க பூச்சிங்க. பட் இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல் நடந்திருக்கு அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. இது சூப்பர் எல்லாமே அதில் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நம்ம பூச்சிங்களை கரெக்டாக பார்க்காம ஸ்ட்ரென்த்து பார்க்காம நம்ம கொடுத்ததுனால ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறத நான் பார்க்காம வந்து அடை மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டோம். பூச்சி கம்மியாக இருக்கிறதுனால கீழே மட்டுமே தான் அது பார்த்துக்குது, மேலே சூப்பர் போகலை. ஏன்னா சீசன் கம்மியாக இருக்கிறது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம், பூச்சிங்க கம்மியாக இருக்கிறது இன்னொரு ரீசன். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக இருக்கா, மேலே மூடியிலலாம் பூச்சிங்க இருக்கா அப்படின்றத நல்லா பார்த்து அதுக்கப்புறம் கொடுங்க. முன்னாடி நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நம்ம அவசரப்பட்டு கொடுத்தோம் அப்படின்னா, இப்படி கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா பூச்சிங்க மேலே அடங்கி போகாதனால அடை ஓப்பனில் இருக்குது, அதனால் மெழுகு அந்த பூச்சி சீக்கிரம் வந்துடுது. இப்போ பாருங்கள், நான் காட்டுற லாஸ்ட்டில் இந்த வீடியோ காட்டுற பாருங்க. இது பூச்சிங்க நம்ம வச்சு 1 வாரத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் இன்னும் பூச்சிங்க எதுவும் மேலே ஏறலை. நானும் இது கரெக்டாக ஒர்க்கில் இருந்ததுனால கண்டுக்கல. சரி எப்படி பூச்சிங்க மேலே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அடையே ஃபுல்லாக மெழுகு பூச்சியாக தான் இருக்குது. நம்ம இதை பார்த்துட்டு ரிமூவ் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் கீழேயுமே போய் சாப்பிட்ருப்பாங்க. இது நம்ம 1 வீக்குக்கு அப்புறம் எடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக மெழுகு அந்த பூச்சி உள்ளே போயிடுச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் சூப்பர் ஃப்ரேமையும் ஃபுல்லாக எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியுமே நம்ம ப்ரூட் சாம்பர் மட்டுமே வச்சுருக்கோம். இப்போது பூச்சிங்க நல்லா ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சூப்பர் கொடுங்க, இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். சுத்தமான தேன் அல்லது தேனீ வளர்ப்பு பெட்டி தேவைப்பட்டால் எஸ்ஆர்பி ஹனிபி ஃபார்மை கான்டாக்ட் பண்ணுங்கள்.